மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய சிங்கநாதம் உங்கள் முன்பு. வேலியே பயிரை மேய்ந்தது என்றது போல் காவல்துறையே அநியாயத்தை அரங்கேற்றுகிறது. காவல்துறை கொலையும் செய்கிறது. தொடர்ந்து கொலைகள் காவல்துறையால் நடத்தப்படுகின்றன, அரங்கேற்றப்படுகின்றன என்ற தலைப்பில் இன்று நாம் பேச உள்ளோம். சிவகங்கை மாவட்டம் மடத்துப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் கார் பார்க்கிங் இடத்துல ஒரு காவலாளி, அந்த காவலாளி அங்கே ஒரு பெரிய இடத்து பெண்மணியோ இல்லை அதிகாரம் படைத்த அதிகார துவனியில் அதிகாரத்திற்கு தொடர்புள்ள ஒரு பெண்மணியோ தன்னுடைய காரை அங்கே பார்க் செய்துள்ளார். அந்த கார் பார்க்கு செய்த உடனே அந்த காருக்குள்ளே ஒரு 10 பவுன் 12 பவுன் தங்க நகை வைத்துள்ளதாக அவர் சொல்கிறார். அது களவு போயுள்ளது என்றும் சொல்கிறார். இப்படி என்ன கேட்டால், எந்த விதமான ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை பொது இடத்துக்கோ ரயில்வே நிலையத்திற்கோ பஸ் ஸ்டாண்டுக்கோ போனால் அங்கே வாகனங்களை நிறுத்தி வைக்க கூலி வாங்கி கொண்டு கட்டணம் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அங்கெல்லாம் நாம் ஒரு போர்டை காணலாம், ஒரு விளம்பரத்தை காணலாம். வெஹிக்கிள்ஸ் பார்க்டு, கார்ஸ், 2 வீலர், சைக்கிள் பார்க்ட் அட் ஓனர்ஸ் ரிஸ்க் என்ற ஒரு நிலை எல்லா இடத்திலும் உள்ளது. ஆனால் இந்த பெண்மணி காருக்குள்ளே ஒரு நகை 10 பவுன் நகையை வைத்து கொண்டு வெளியில் கோவிலுக்கு போனதாக சொல்கிறார். 10 பவுன் நகை என்பது ஒரு 80 கிராம். இதை அவர் தன்னுடன் எடுத்துக்கொண்டு போயிருக்கக்கூடாதா? எதற்காக அவர் காரில் வைத்து கொண்டு போனார்? அது களவு போனால் அது ரிஸ்க் அவருடையது தான் என்பது தான் விதி. இதுதான் எழுதப்படாத விதி. ஆனால் அந்த பெண்மணிக்கு ஏதோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னா பெரிய கொம்பன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க. ஐஏஎஸ் சரி, ஐபிஎஸ் சரி, இவனுக்கு என்ன கொம்பா? என்ன 2 கொம்பு முளைச்சிருக்கா இவனுங்களுக்கு? ஏன்னா ஒரு களவு என்றால் களவு தான். அது யாரோட பொருள் களவு போனாலும் களவு தான். எல்லா களவுகளையும், எல்லா திருட்டுக்களையும், எல்லா கொலைகளையும் விசாரிக்கப்பட வேண்டியது தான். இதுதான் காவல்துறையின் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஒரு நியாயம், ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒரு நியாயம், பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நியாயம், பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு நியாயம். இப்படித்தான் இந்த காவல்துறை நடந்து கொண்டு வருகிறது. இதுதான் வெட்ட வெளிச்சமாக இன்று திரையில் காண்பிக்கப்படுகிறது. அந்த பெண்மணி காரில் நகையை வைத்துவிட்டு கோவிலுக்குள் போய் வந்துள்ளார். இப்போ திரும்பி வந்த பின் நகையை காணவில்லை என்று புகார் அளித்துள்ளார். காவல் காத்து கொண்டிருந்த அந்த காவலாளி மீது சட்டம் பாய்கிறது. அப்படி அந்த காவலாளியை அதை திருடி கொண்டு போயிருந்தாலும் அவரை காவல் நிலையத்திற்கு கொண்டு போய் அங்கு விசாரிக்க இருக்க வேண்டும். அதை விசாரிப்பதற்கு முன் அந்த ஒரு எஃப்ஐஆர், இந்த பெண்மணியிடம் இருந்து ஒரு புகாரை பெற்றுக்கொண்டு எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துவிட்டுத்தான் இந்த காவல்துறை வழக்கை விசாரிக்க வேண்டும். இதுதான் நீதி. ஆனால் இந்த காவலாளியை யார், அஜித் குமார், அவரை காவல் நிலையத்துக்கு கொண்டு போகவில்லை. பொது இடங்களில் வைத்து கொண்டும் ஏதேதோ நிறைய இடங்களுக்கு அவரை கொண்டு போய் அலக்கழித்துள்ளார். அங்கெல்லாம் அடித்து நொறுக்கி உடல் முழுவதும் காயம், மிளகாப்பொடி, ஆசன வாயில் மிளகாப்பொடி, கண்களில் வாயில் மிளகாப்பொடி, இப்படியெல்லாம் செய்து துன்புறுத்தி அவர்தான் திருடினார் என்ற ஒரு முடிவிற்கு இந்த காவலர்கள் வந்துள்ளார்கள். 5 காவலர்கள். அந்த இதை கேஸை விசாரிக்கிறதுக்கு சண்முக சுந்தரம் என்ற மதுரை டிஎஸ்பி அவரின் பெயரில் ஒரு தனிப்படை அமைத்து அந்த தனிப்படை இந்த வழக்கை விசாரிக்கிறது. திருட்டு வழக்குகளுக்கெல்லாம் தனிப்படையா? எந்த வீட்டில் எந்த இடத்துல திருடு போனாலும் உடனே தனிப்படை அமைப்பது தான் காவல்துறையின் நடைமுறையா? இந்த திருட்டு என்ன 10 பவுன் நகை திருடு தான், அதை நாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் 10 பவுன் நகைக்காக அது களவு கொடுத்தவர் ஒரு பெண்மணி என்பதாலும் அந்த பெண்மணி அதிகாரத்தில் உள்ள அதிகாரம் படைத்தவர்களுக்கு உறவினராக இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட இந்த காவல்துறைக்கு துணிவா? அந்த துணிச்சலில் இவ்வாறு இவர்கள் செய்தார்களா? இதற்கு தனிப்படை எதற்காக? இப்பொழுது அந்த அஜித்குமாரை கொண்டுட்டாங்க. அதாவது எஃப்ஐஆர் போடலை, ஸ்டேஷனுக்கு கொண்டு போகவில்லை, தனிப்படையை வைத்து அமைக்கிறார். தனிப்படை அமைத்து விசாரிப்பதற்கு எந்த விதமான
அதிகாரமும் கிடையாது. முதல் தகவல் அறிக்கை இல்லாமல் விசாரிக்கவும் இவர்கள் முடியாது. 24 மணி நேரத்திற்குள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பின் 24 மணி நேரத்திற்குள் மேஜிஸ்ட்ரேட்டிடம் ஒப்படைக்க வேண்டும். வழக்கு அங்கு சென்றிருக்க வேண்டும். அதையும் செய்யவில்லை. இந்த அஜித்குமார் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த அண்ணா நகரில் யார் ஞானசேகரன் அந்த பெண்ணுடைய ரேப்பிங் வழக்கில் யார் அந்த சார் என்று கேட்பது போல் இந்த ஐஏஎஸ் அதிகாரியை யார் அந்த சார், யார் அந்த பெண், அந்த பெண் எந்த விதத்தில் ஐஏஎஸ் அதிகாரிக்கு சொந்தம், அவர் ஏன் இப்படி ஒரு தனி விசாரணைக்கு ஆர்டர் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் கேள்விகள் எழுகின்றன. இந்த காவல்துறை இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது. எஸ்பி சிவகங்கை ஆஷிஷ் ராவத் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த ஆஷிஷ் ராவத்தை எதற்காக அவர் சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை? சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஷண்முக சுந்தரம் டிஎஸ்பி மானாமதுரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் இவர்கள் பண்ணவில்லை. பொது இடங்களில் கொண்டு வைத்து விசாரிக்கிறார். இந்த அறிவில்லாத சுத்தமாக முட்டா பசங்க இந்த போலீஸ்காரனுங்க. யாரோ அந்த வீடியோ எடுக்கிறான்னு தெரியாமல் அந்த வீடியோ வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இப்படித்தான் ஒரு பொது இடத்தில் வைத்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை, அவர் குற்றவாளி அல்ல, குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை விசாரிப்பதா? இதுதான் உங்கள் வழக்கமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் காவல்துறையினர் பதில் சொல்ல வேண்டும். அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்கிறார், அப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இல்லை, அப்படி ஒரு அதிகாரம் படைத்த பெண்மணியும் இல்லை, இது சாதாரண வழக்கு தான் என்று சொல்கிறார். சாதாரண வழக்குக்காக ஒரு ஸ்பெஷல் தனிப்படை எப்படி அமைக்கப்பட்டது? எதற்காக இந்த அஜித்குமார் துன்புறுத்தப்பட்டார்? எதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார்? அவர் ஏன் கட்டாயப்படுத்தப்பட்டார்? நீ தான் திருடின அப்படி சொல்கிறதுக்கு. இப்பொழுது இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்பொழுது அந்த திருடியது யார்? திருட்டு போன நகை எங்கே? நகை உண்மையாக திருட்டு போனதா? இப்படியெல்லாம் சில கேள்விகள் இருக்கின்றன. சில சமயங்களில் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்வார்கள் என்றால், காவல் நிலையத்தில் இது ஒரு பெரிய இடத்து சிபாரசு என்றால் இதை இந்த நகையை ஏதோ ஒரு நகையை எடுத்து கொடுத்து இந்தாங்கம்மா அவங்க 10 பவுன் நகை என்று சொல்வது வழக்கம். அப்படித்தான் இது பொய்யான ஒரு வழக்கை ஜோடித்து உள்ளார்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியவில்லை. காவல்துறையின் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரி அந்த பெண்மணியும் குற்றம் புரிந்தவர்தான். உண்மையாக களவு போயிருக்கிறதா என்பதை அறிய வேண்டும். அந்த பெண்ணின் மீதும் அந்த ஐஏஎஸ் அதிகாரியின் மீதும் குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். மன்னார்குடி சிங்கநாதம். வணக்கம்.